மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட முழு ஆதரவும் நம்ம சேனலுக்கு முழுமையாக தேவைப்படுது. அதே மாதிரி ஒவ்வொரு பதிவுலையும் என்னோட உள் உணர்வுகள் நான் சொல்லக்கூடிய நினைக்க வார்த்தைகளை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கக்கூடிய நண்பர்கள் அந்த வீடியோவில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும், புதுசாக பார்க்கக்கூடியவங்களுக்கு நான் இந்த தகவலை தெரியப்படுத்திக்கிறேன். டிவிக்கு சம்மந்தப்பட்ட, அதாவது தமிழக வெற்றி கழகம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் நம்ம டெய்லி ஒரு வீடியோவை நம்ம போட்டுட்ருக்கோம். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, டிவிக்கு கட்சி தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் தொடங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சினிமாவே மிகவும் உச்சபட்ச நடிகராக இருந்தவர் இப்போ கட்சியில் மக்களுக்கு சேவை பண்ண வந்திருக்காங்க. அவங்களோட செயல்பாடுகள், அதாவது மக்களுக்கு அவங்க பண்ணக்கூடிய செயல்பாடுகள், அவங்க கட்சி சார்ந்த விஷயங்களை நம்ம காணொலி மூலம் தெரியப்படுத்துன்னு விருப்பப்படுறேன். ஆனால் அவங்க செய்யக்கூடிய நல்லதுன்னும் அவங்க செய்யக்கூடிய தவறுகளை தவறு தான் நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? ஒரு சார்பு நிலையில் மட்டுமே நம்ம இந்த கட்சி சார்பு நம்ம எடுக்க போகிறதில்ல. எது சரி எது தப்பு அப்படிங்கிறது என்னோட உறவுகளுக்கு நான் ஒவ்வொரு வீடியோவில் தெரியப்படுத்த போகிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா கரூர் மக்களை மாமல்லபுரம் சென்னைக்கு வரவழைச்சு அறையில் சந்தித்ததாக தகவல் வெளிவந்தது. அதே மாதிரி சந்திச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா டெல்டா மக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் விஜய் கையில் எடுத்துருக்காங்க. அதற்கு அஃபிஷியலாக அவங்களோட அஃபிஷியல் பேஜில் மிகப்பெரிய ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. இது தமிழக அரசை கண்டித்தும் விவசாய பெருமைகளுக்கு சார்பாகவும் அந்த பதிவு இருந்துச்சு. அந்த பதிவு பற்றின இமேஜையும் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. கட்சியில் உள்ள உறுப்பினர்கள், கட்சியில் கிட்டத்தட்ட ஒரு 26 27 உறுப்பினர் நியமனம் பண்ணி அவங்களோட பேரோட அவங்க எந்த மாவட்டத்தில் என்ன பொறுப்பில் இருக்காங்க அப்படிங்கிற அறிக்கை முதற்கொண்டு நம்ம வெளியிட்டிருந்தாங்க. அதையும் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். இப்போ அடுத்த கட்ட நகர்வா, 3வது நகர்வா என்ன பண்ணுறாங்கன்னா, கட்சி சார்பாக ஒரு மீட்டிங் நடக்க போகுது. அதாவது வரக்கூடிய மாதங்கள் நடக்க போகுது. அதை பற்றின ஒரு அப்டேட் தமிழக அரசோட அஃபீஷியல் பேஜிலேருந்து ஒரு அறிக்கை வெளிவந்திருக்கு. அது விஜய் அவர்களே வெளியிட்டிருக்காங்க. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த கட்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தகவலாக தான் வெளியே வருது. தகவல் மட்டும்தான் இருக்குது. அதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை, ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்லைங்கிறது நானும் அந்த கருத்தை முன் வச்சிருந்தேன். இப்போ அவங்க கட்சி சார்பாக அறிக்கை விழுந்திருக்கு. அந்த அறிக்கை நான் படிக்கிறேன், கேளுங்க. அதாவது தமிழக வெற்றி கழகம் அஃபீஷியல் அறிக்கை வந்திருக்கு. நம்ம அரசியல் பயணத்தில் அர்த்தம் பொதிந்து ஓர் ஆழ்நிலை அட அமைதிக்கு பிறகு உங்களோடு பேசும் உங்கள் அழைக்கவுமான ஒரு கடிதம் இது. சூழ்ச்சியாளர்கள், சுதுமதியாளர்கள் துச்சம் எண்ணி நம்மை தூர் செய்ய போதினும் அச்சமின்றி அத்தனையும் உடைத்தெறிந்துவிட்டு நம் அன்னை தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆர்த்தல வேண்டிய தருணம் இது. தமிழக வெற்றி கழகத்தின் படைக்கலனாக நீங்கள் இருக்கையில், நம்மை காக்கும் கவசமாக தமிழ்நாடு மக்கள் இருக்கையில், அவர்களோடு நமக்குள் உறவை அவர்களுக்கென குரலாக தொடரும் நம் வெற்றி பயணத்தை எவராலும் தடுக்க இயலாது. இதை நாம் சொல்ல வேண்டியது இல்லை. கடந்த 1 மாத காலமாக தமிழக மக்கள் இதை மௌன சாட்சியாக உலகிற்கு உரைத்து கொண்டிருக்கின்றனர். சூழ்ச்சிகளாலும் சூதுகளாலும் நம்மை வென்றுவிடலாம் என காணும் எதிரிகளுக்கு இதை உணர்த்தி உள்ளனர். மேலும் அதை தாண்டி குறிப்பிட்டிருக்காங்க. கள நிலவரம் நம்மை ஊக்குவிப்பதாக இருக்கையில் தான், கள நிலவரம் அவங்களை ஊக்குவிக்கிற நிலைமையில் இருக்கிறதா நமது அடுத்த அடியை இன்னும் நிதானமாகவும் அளந்தும் தீர்க்கமாகவும் நாம் எடுக்க வைக்க வேண்டும். இத்தகைய சூழலில் கழகத்தின் அடுத்த கட்ட தொடர் நிகழ்வுகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து விவாதிக்க வேண்டியுள்ளது. ஆகவே இவை குறித்து முடிவுகள் எடுக்கும் பொருட்டு கழகத்தின் இதயமான பொதுக்குழுவின் சிறப்பு கூட்டத்தை கூட்ட முடிவு செய்துள்ளோம். நம்ம போன ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருந்தோம். கழகத்தில் பார்த்தீங்கன்னா பதவி நியமனம் யார் இருக்குன்னு சொல்லி நியமனம் பண்ணிட்டாங்க. அதோட அறிக்கையும் தகவலில் அறிக்கை பொது அஃபீஷியல் பேஜை வெளிவந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு அந்த அறிக்கையில் அதன்படி வருகிற 5/11/2025 அடுத்த மாதம் நவம்பர் 5ஆம் தேதி புதன்கிழமை அன்று நம் தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு பொதுக்கூட்டம் மாமல்லபுரம் 4.5 ஹெரட்டின் ஹோட்டல் காலை 10 மணிக்கு நடைபெற உள்ளது. வாருங்கள், சிறப்பு பொதுக்குழுவில் கூடுவோம். வருங்காலம் நமதென்று காட்ட தீர்க்கமாக திட்டமிடுவோம். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தோழமையுடன் உங்கள் விஜய். இந்த அறிக்கை பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 4:30 அந்த மணி அளவில் வெளியிட்டிருக்காங்க. இது அவங்க அஃபீஷியல் பேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, அடுத்து மக்கள் சந்திப்பில் நல்லா கேட்டுக்கோங்க. மக்கள் சந்திப்பு அடுத்து நடக்க உள்ளது. அதில் ரொம்ப நிதானமாக அதிக பாதுகாப்போட ஏற்கனவே ஒரு ஸ்டேம்பட் நடந்திருக்கு. அதில் என்னென்ன தப்புகள் பண்ணாங்கிறத கண்டிப்பாக டிவிக்கு தெரிஞ்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் அடுத்து நடக்கக்கூடிய மக்கள் சந்திப்பில் முழுவதுமாக சரி பண்ணி மக்களை சந்தித்து பிரச்சாரம் பண்ணுறதா இருக்காங்க. அதுக்கு முன்னாடி பொதுக்குழு கூட்டம், அதாவது கட்சிக்குள்ளே பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளது நவம்பர் 5ஆம் தேதி. காத்திருப்போம், விஜய் அவர்கள் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு காத்திருப்போம். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த அறிக்கை மூலமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இதில் ஒரு காத்திருக்கு. முழுக்க பொறுப்பாளர்கள் சரி, கட்சியில் உள்ள எண்ணம் பெற்ற 3ஆம் கட்ட அடிமட்ட தொண்டர்கள் வரையும் விஜய் அவர்கள் அறிந்த நபர்களாக இருக்க வேண்டும். அவரோட நாலேஜுக்கு அவங்க ஆக்டிவிட்டி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். முக்கியமாக இவரோட அந்த அஃபீஷியல் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, முக்கியமாக அது விஜய் அவர்கள் கையாளும் தான் நான் நினைக்கிறேன். கையாண்டுட்டு இருந்தால் மிகவும் நல்ல விஷயம் தான். ஒருவேளை இது வரைக்கும் பண்ணலை அப்படின்னா விஜயோட தலைமையில் அவரோட கண் பார்வையில் இந்த அஃபீஷியல் பேஜ் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கட்சியில் நியமனம் பண்ணக்கூடிய நபர்கள், கட்சி பொறுப்பாளர்கள், இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த
தலைவர் விஜயோட அறிவு கேட்டி அவரோட கண் பார்வையில் தான் இயக்கமே தவிர தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு தலைவர்களும் எந்த ஒரு கட்சி நிர்வாகிகளும் இயங்கக்கூடாதுங்கிறத என்னோட கருத்து. ஏன்னா தலைமையோட கட்டுப்பாட்டில் இருந்தால் தான் கட்சி சரியான முடிவுகளை எடுக்க முடியும். கட்சி எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே தலைமைக்கு கீழே இருந்தால் மட்டும்தான் அந்த கட்சி வழிநடத்த முடியும். இது எல்லாமே இதுக்கு முன்னாடி பண்ண கட்சி எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தையும் டிவிக்கே பண்ணுவோம் நம்பிக்கை எனக்கு இருக்குது. தொடர்ந்து பார்ப்போம் விஜய் அவர்கள் என்னென்ன நடவடிக்கை எடுக்க போகிறாரு, எப்படிலாம் மக்களை சந்திக்க போகிறாரு, 2026 அவர் எந்த அளவுக்கு மக்களோட ஆதரவு பெற போகிறாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பதிவை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு ஆதரவு தெரிவிங்க. என்னோட கருத்துக்களில் எந்த முரண்பாடுகள் இருந்தாலும் தாராளமாக அந்த கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேற்கொண்டு இது போன்ற இன்னும் உங்களுக்கு பிரயோஜனமான மக்களுக்கு தேவையான தகவலை மேற்கொண்டு நம்ம வீடியோவில் பதிவு பண்ணுவோம். தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.